பல பொருட்கள் எப்படிலாம் தயாராகுதுன்றதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அதனால் செம்மையாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் வீடியோ பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்ணாடி பாட்டில்ன்றது ஒரு முக்கிய பொருளாக இன்னைக்கு மனிதனுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி பல விதங்களில் நமக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கு. அந்த கண்ணாடி எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். கண்ணாடி முக்கியமாக ஆற்றங்கரையிலையும் கடல்லையும் இருக்கிற மணல் எடுத்துகிட்டு வந்து அதுலேயும் தான் தயார் பண்ணுறாங்க. இது கேட்கும்போது செம்மையாக இருந்திருக்குல்ல. அந்த மணலை உருக்கி அதோட கொஞ்சம் சோடாவை கலந்தா கண்ணாடி பொருள் உருவாகுது. இதில் முக்கிய மூலப்பொருள் வந்து சுண்ணாம்பு கல்லேருந்து பெறப்படுற கால்சியம், மக்னீசியம், அலுமினியம் ஓட்டோசைட் அப்படின்னு பலவிதமான மூலப்பொருட்கள் பயன்படுது. அதிலிருந்து தான் வந்து உருக்கி கண்ணாடி வந்து தயாராகுது. அதே நேரத்தில் மறுசுழற்சியில் எப்படி பண்ணுறாங்க பாருங்க. ஏற்கனவே உள்ள பழைய கண்ணாடிகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி கண்ணாடி தயாராகுதுன்னு பாருங்க. பழைய பாட்டிலெலாம் பொறுக்கிட்டு போயிட்டு சுத்தமாக நொறுக்கிடுவாங்க. சுத்தமாக நொறுக்கிட்டு கூழாக்கிடுவாங்க. கூழாக்கின பிறகு அதை உருக்கிடுவாங்க. இப்படி தான் உருக்கி அது வந்து வெளியே வரும். இப்படி உருக்கி அது எப்படி வந்து பழுத்து வெளில வருது பாருங்க. அது வந்து ஒரு அச்சில் போயிட்டு விழும். அந்த அச்சில் விழுந்த பிறகு அதில் வந்து ஊதுவாங்க. அதாவது காற்றின் மூலியமா ஊதப்பட்டு அது வந்து கண்ணாடியாக மாறும். எந்த அச்சில் வச்சு எப்படி நம்ம ஊதுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கண்ணாடி கரெக்டாக ஒரு பாட்டிலாவோ வேற என்ன பொருளுக்காக நம்ம கொடுக்குறோமோ அதுவாகவே அது மாறிடும். இப்படி தான் பாட்டில் தயார் பண்ணி வெளில வருது. பார்க்கும்போது செம்மையாக வந்துருக்குல்ல. டயர் மனிதனுக்கு ஒரு முக்கிய தேவையா நீங்க டயர் வந்து இருக்குது. அந்த டயர் எப்படி தயாராகுதுன்னு பாருங்க. முதல்ல 1846 தான் வில்லியம் தாம்சன் அப்படின்றவர் கண்டுபிடிச்சாரு. 1847 தான் ஒருத்தர் தன் நிலத்துக்கு தண்ணீர் இறக்கி போனாரு. அப்பதான் இந்த டயரை வந்து கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பிறகு தான் சைக்கிள்லயும் அவர் பயன்படுத்த ஆரம்பிச்சார். இந்த டயருக்கு ஒரு முக்கிய மூலப்பொருள் ரப்பர் தான். ரப்பர் கூட சில மூலப்பொருள்லாம் சேர்க்கிறாங்க. அது எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. முதல்ல இந்த ரப்பரை உருக்கி இந்த மாதிரி பீஸா வெளில வந்துடும். ஸ்ட்ராங்கான உள் டயரை நல்ல ஸ்ட்ராங்காக வந்து செஞ்சுருவாங்க. செஞ்சுட்டு அதுக்கு மேலே அந்த டயரை எப்படி செம்மையாக வந்து பண்ணாங்க பாருங்க. இதுக்கு மேலே நூலை கலந்துட்டு அதுக்கப்புறம் கம்பியும் கலந்துருவாங்க. அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக டயர் செஞ்சு இந்த மாதிரி டயர் வந்து கொண்டு வந்துடுவாங்க. இதுக்கு பிறகு எல்லாமே மிஷினரி தான். அதுவும் எப்படி வந்துருக்குது பாருங்க. உண்மையிலே இது ஆச்சரியமான ஒன்று தான். எவ்வளோ அழகாக தயார் பண்ணி வெளியே இருந்துச்சு பாருங்க. இப்படி தான் டயர் தயாராகுது. இப்போ பார்க்க போகிறது சிகரெட்ன்றது எல்லா மனிதர்களும் இன்னைக்கு வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நமக்கு பலவிதமான நோய்களையும் இது வந்து கொடுத்துட்ருக்கு. புற்றுநோய் முக்கியமாக வந்து இதுக்கு ஒரு மூலமாக வந்து இருக்குது. இது வந்து எப்படி தயாராகுது பாருங்க. புகையிலையை பயிரிட்டு அதை பலவிதமாக பதப்படுத்துவாங்க. இது நிறைய நாடுகளில் புகையிலை இன்னைக்கு வந்து முக்கியமாக பயன்பாட்டுக்கு வந்து வந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா எப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்க. அதாவது மிகப்பெரிய ஆலையெல்லாம் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை சாதாரணமாக நினைக்க கூடாது. இது சர்வசாதாரணமாக பல கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்துருக்குன்னா உண்மையிலே நீங்கள் ஆச்சரியப்படணும். எல்லாமே காசுகள் தான். அந்த புகையிலை எடுத்துகிட்டு வந்து பதப்படுத்தி காய வச்சு இந்த மாதிரி அதை வந்து தூளாக கட் பண்ணிடுவாங்க. தூளாக கட் பண்ண பிறகு ஒரு சில மூலப்பொருட்கள்லாம் கலந்துருவாங்க. அதை வந்து தூளாக கட் பண்ணி எவ்வளவு அழகாக வந்து புகையிலை வெளியே வருது பாருங்க. இதுதான் புகையிலை தயாரிக்க ஒரு முக்கிய மூலப்பொருளாக இருக்குது. இந்த புகையிலை எவ்வளோ அழகாக பொடி பண்ணி இப்போ சிகரெட்டுக்காக அது வந்து ரெடி ஆயிரும். இப்போ புகையிலை திணிக்க அந்த பாக்ஸை வந்து பார்க்கலாம். இதுதான் புகையிலை அடிக்கிற பாக்ஸ். இதில் எப்படி இந்த புகையிலையை நிரப்பி சிகரெட்டாக மாறி எப்படி வெளில வருது பாருங்க. சிகரெட் பேப்பரும் அவ்வளோ நுணுக்கமாக தயாரிக்கப்படுது. இப்படி தான் சிகரெட் தயாராகி பேக்கேஜ் பண்ணி வெளில வருது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உயர் ரக சிகரெட்டுக்கு அந்தந்த மூலப்பொருளை கலக்குறாங்க. இப்படி தான் சிகரெட் தயாரித்து விற்பனைக்கு வருது. தீக்குச்சின்றது இன்னைக்கு முக்கியமா மனிதன் ஆரம்ப காலத்திலேருந்து இன்னைக்கு வரலையும் நெருப்புன்றது ஒரு முக்கியமா பயன்படுறது ஒண்ணுதான் இது. இதை எப்படி தயார் பண்றாங்க பாருங்க.
முதல்ல மிகப்பெரிய மரங்களை எடுத்துகிட்டு போயிட்டு அதை சுத்தமாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செதில் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு அதை எப்படி கட் பண்ணுறாங்க பாருங்க. ரொம்ப சின்ன சின்ன பீஸாக அதை நுணுக்கமாக வந்து அதை கட் பண்ணுறாங்க பாருங்க. எவ்வளோ சூப்பராக வந்து அடுக்கிட்டு அதை தீக்குச்சியாக எப்படி கட் பண்ணாங்க பாருங்க. எல்லாமே மிஷின் தான், எதுவுமே மனிதன் கிடையாது. அந்த அளவுக்கு செம சூப்பராக கட் பண்ணி தீக்குச்சி ஒரு சைடாக ரெடி ஆயிரும். இது ஒரு பக்கம் நடந்துருக்கும். இதோட மருந்து ஒரு பக்கம் தயார் பண்ணுவாங்க. தயார் பண்ணி அது ஒரு பக்கம் ஒரு மிஷினில் வச்சிருவாங்க. இப்போ இந்த தீக்குச்சியோட பெட்டி எப்படி தயார் பண்ணாங்க பாருங்க. இந்த பெட்டியை பார்த்தீங்கன்னா முதல்ல மிகப்பெரிய பேப்பர் அட்டைகளை இங்கே வச்சுருவாங்க. இது அச்சடிச்சு எப்படி வந்து பாக்ஸ் வந்து பாருங்க. எந்த கம்பெனி அடிக்குதோ அதோடைய மாடலை அடித்து வெளில வந்துடும். அதுக்கு பிறகு தான் அதோடைய மருந்து வந்து அடித்து வெளில வரும். சைடில் பத்தக்கூடிய மருந்து அடித்து வெளில வரும். இப்படி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேமினேஷன், மேலே லேமினேஷன் பண்ணி அழகாக வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தீப்பெட்டியும் ரெடி. அதை அப்படியே பாக்ஸாக மாற்றிட்டு வெளில வரும். இப்படி தான் இந்த தீக்குச்சி எப்படி மருந்து நினச்சி அழகாக வந்து எடுக்குது பாருங்க. அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மிதமான சூட்டில் காய வச்சு அப்படியே இங்கே பாருங்க எப்படி வந்து பேக் ஷோல்டர் போட்டதுன்னு. பேக் ஷோல்டர் போட்ட பிறகு வெளில வந்துடும். இப்படி தான் தீப்பெட்டி தயாராகுது. அதை எடுத்து எப்படி பேக்கேஜ் பண்ணுறாங்க பாருங்க. எதுவுமே மனிதர் கிடையாது, எல்லாமே மிஷினரியில் தான் இயங்கிட்டு இருக்கு. எவ்வளோ சூப்பராக தயாராகிட்டு இருப்பாருங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது சாக்ஸ். சாக்ஸு இன்னைக்கு ஷூ போடணும்னா ஒரு முக்கிய பாதுகாப்பாக சாக்ஸ் வந்திருக்கு. இல்லைனா கால் ஃபுல்லாக காயமாயிரும். அந்த அளவுக்கு தான் சாக்ஸ் நமக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கு. அந்த சாக்ஸ் எப்படி தயாராகுதுன்னு பாருங்க. முதல்ல துணினாவே அது பருத்தி தான். பருத்தி பயிரிட்டு இந்த மாதிரி ஃபேக்ட்ரிக்கு வந்துடும். இந்த பருத்தியை சுத்தப்படுத்துவாங்க. இந்த சுத்தப்படுத்தி அது தனியாக நூலாக வந்து தயார் பண்ணுவாங்க. சாக்ஸுக்குன்னு தனியாக ஒரு நூலை பயன்படுத்துவாங்க. ரப்பர் போன்றவற்றை கலந்து இதில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சாக்ஸ் ரெடியாகி வெளில வந்து பாருங்க. இப்படி தான் சாக்ஸ் நமக்கு உருவாகுது. பார்க்கும் போதே செம்மையாக வந்துருக்குல்ல. இப்படிலாம் வந்து பொருட்கள் நமக்கு தயாராகி வெளியே வருது அப்படின்னு கேட்கும்போது செம்மையாக வந்துருக்குல்ல. அதுக்கு பிறகு நம்ம மனிதர்கள் அதை வந்து எடுத்து பேக்கேஜ் பண்ணி வெளியே வந்துடும். அடுத்தது கேனு. இந்த கேன் எப்படி தயாரிக்கிறீங்க நம்ம கேட்டோம்னா ரொம்ப ஆச்சரியப்படுவோம். கேனுன்றக்கே எல்லாத்துக்குமே பயன்படுது. முக்கியமாக பியர், கூல்ட்ரிங்க்ஸ், அப்புறம் இன்னும் எக்ஸட்ரா ஏகப்பட்ட விஷயம் இந்த கேனில் வந்து அடைச்சி வெளில வருது. இது அலுமினிய உலோகத்தால் தான் தயாரிக்கப்படுது. உலோகத்தை எவ்வளோ தகடாக வெளில வருது பாருங்கள். அது அழகாக எடுத்துகிட்டு வந்து அச்சில் வந்து கொடுத்துருவாங்க. அந்த அச்சு தான் பாக்ஸாக மாதிரி அழகாக வந்து வெளில வருது பாருங்கள். பல விதங்களில் எப்படி தேவையோ அப்படி இப்படியே அடித்து வெளில வருது. இது பியர் முதற்கொண்டு இந்த கேனில் தான் நம்ம வந்து தயார் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அதுக்கு பிறகு அது வந்து அச்சடித்து பாக்ஸை வெளில வந்த பிறகு அது வந்து மேலே எப்படி கலரிங் கொடுக்குறாங்க பாருங்க. தான் எல்லாமே மிஷினரி தான், எதுவுமே மனிதர்கள் கிடையாது. அவ்வளோ அழகாக அச்சடித்து எவ்வளோ சூப்பராக வந்து வெளில வருது பாருங்க. முடியை தனியாக தயாரித்து அதை தனியாக ஃபிட்டிங் பண்ணுவாங்க. இப்படி தான் பலவிதங்களில் பலவிதமான பொருட்கள் நமக்கு தயாராகி வெளியே வருது.
ஓகே நண்பர்களே, பார்த்த வீடியோவில் எந்த வீடியோ செம்மையாக இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக அமையும். நன்றி, வணக்கம்.